தயவு பாகம் 7. அன்பு ஒளி எனும் இறைமனிதன். அன்பு ஒளி எனும் இறைமனிதன். உள்ளொளி தியானப் பயிற்சி நூல். உள்ளிருந்து உதவி திரு அருட்பிரகாச வள்ளலார் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அத்தியாயம் 9. அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் வம்மின் எங்கே. அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் வம்மின் எங்கே என்று அழைக்கின்றார் வள்ளலார் ஞான சரியை என்கின்ற பதிகத்தில். அகம் இருந்து அனகம் உறுதல் என்றால் என்ன? அகமிருந்து அனகம் உறுதல் என்றால் என்ன? அனகம் உறுதல் என்றால் என்ன? மனிதனுக்கு அகம் புறம் என்ற இரு நிலைகள் உண்டு. அகம் என்பது நமது அருட்ஜோதி ஆன்ம நிலையாகும். அகம் என்பது நமது அருட்ஜோதி ஆன்ம நிலையாகும். இது தலை நடுவே அருவமான ஒரு சிற்று அணுநிலையாகும். என்றாலும் எல்லையற்ற பரந்த அகண்டாகாச வான் பெருவெளி முற்றும் இந்த சிற்றணுவில் அடங்கி உள்ளதாம். அதனாலே இது அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா எனப்படுகின்றதாம். அதனாலே இது அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா எனப்படுகின்றதாம். இது இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் நிறைந்த சிற்றபை என்று போற்றப்படுகின்றது. இதைத்தான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்றபை அருட்பெரும் ஜோதி. இந்த சிற்றபையே ஆன்மாவாக இருக்கிறது. இந்த ஆன்ம சிற்றபைதான் இந்த மனிதனின் தலை நடுவே நிராதார நிலையில் விளங்கி கொண்டிருக்கிறது. இதுவே அகநிலை என்று போற்றப்படுகின்றது. இது சத்து சித்து ஆனந்த வண்ணமானது. இந்த ஆன்மா தன்னைத்தானே உணர்வதும் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுவதும் ஆன அருட்ஜோதி அணுவாக உள்ளது. இந்த ஆன்மா தன்னைத்தானே உணர்த்துவதும் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுவதும் ஆன அருட்ஜோதி அணுவாக உள்ளது. அதாவது நாம் ஆன்ம அறிவாக இருக்க அந்த அறிவுக்கு அறிவாக இருப்பவர் இறைவன். அதாவது ஆன்மாவுக்குள் உள்ளொளியாக அருள் ஒளியாக இருந்து ஐஞ்சக்தி ஐந்தொழில் அருள் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் நமது கடவுள் அனாதி காலமாக. இப்போது அனகம் என்பது என்ன என்று ஆராய்வோம். இங்கே அருட்பெருஞ்சோதி அகவல் அடி ஒன்றை குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள் நிலை தெரித்த அருட்பெரும் ஜோதி என்கின்றார் வள்ளலார். அதாவது அருவம் அருவுருவம் உருவம் ஆகிய மூன்று நிலையாக உள்ளிருந்து வெளிப்பட்டு என்றும் அழியாத இறை மனிதனாக விளங்கி கொண்டிருத்தல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவுள்ளம் ஆகும். நம் தலைநடு விளங்கும் அருட்ஜோதி கடவுளான்ம அணுவே அருவ நிலையில் இருக்கும் அகநிலை ஆகும். இதுவே நம் ஆதி மூல நிலை. நம் தலை நடுவில் விளங்கும் அருட்ஜோதி கடவுளான்ம அணுவே அருவ நிலையில் இருக்கும் அகநிலை ஆகும். இதுவே நம்
ஆதி மூல நிலை, அதாவது மனிதனின் அக உண்மை இயற்கை வடிவம். இந்த ஆன்ம அக அருள் நிலையிலிருந்து ஆண்டவர் தன் அனன்யமான ஜோதி நிலையை புறத்தே விரிக்கின்றார். இந்த ஆன்ம அக அருள் நிலையிலிருந்து ஆண்டவர் தன் அனன்யமான ஜோதி நிலையை புறத்தே விரிக்கின்றார். உள்ளே அருள் உணர்விலிருந்து விரிகின்ற ஜோதியே புறநிலையில் நமது உயிராக, மனமாக, உடலாக விளங்குகின்றது. இதுவே அகமிருந்து விரிந்த அனகநிலை ஆகும். இந்த அனகநிலை தற்போது கடவுளுக்கு மாத்திரமே அனுபவம். ஆன்ம அகநிலையையே அறியாத நமக்கு அனகநிலையை பற்றி என்ன தெரியும்? முதலில் நாம் தேகமே நான் என்ற பொய் மாயா உணர்வு நிலையை கடந்து தேகமே நான் என்ற பொய்மாயா உணர்வு நிலையை கடந்து சதா நினைப்பு மறப்பு கொண்டு நம்மை அலைக்கழிக்கும் மன உணர்வையும் ஜீவ உணர்வையும் கடந்து ஆன்ம அறிவாகிய உண்மை அறிவு நிலைக்கு வந்து நிற்றல் வேண்டும். அந்த ஆன்ம அறிவை கொண்டு உள்ள நெகிழ்ச்சியால் உள்ளிருக்கும் திருவருளை அறியாது அறிந்து, உணராது உணர்ந்து, களவாது கலந்து அகநிலை பொருந்து நிற்க வேண்டும். அந்த ஆன்ம அறிவை கொண்டு உள்ள நெகிழ்ச்சியால் உள்ளிருக்கும் திருவருளை அறியாது அறிந்து, உணராது உணர்ந்து, களவாது கலந்து அகநிலையில் பொருந்தி நிற்க வேண்டும். பின்பு நமக்குள் நாமாய் விளங்கும் அருளே, பின்பு நமக்குள் நாமாய் விளங்கும் திருவருளே தனது ஜோதியை புறத்தே விரித்து நமது உயிராய், மனமாய், உடலாய், சூழ்நிலையாய், அனுபவங்களாய் விளங்குவதை உள்ளபடி உணர்ந்து நிற்றலே அனகநிலையாகும். இந்த அனகநிலையை அறிந்து கொண்டு நமது சிந்தனையும் சொல்லும் செயலும் அகமிருந்து அனகமாக வெளிப்படுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தால் மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு உண்டாகும் என்கின்றார் வள்ளல் பிரான். இதுவே சுத்த சன்மார்க்கம் காட்டும் இரவாத அனகநிலை பேரின்பப் பெருவாழ்வு ஆகும். இந்த விளக்கத்தை தெரிவிப்பது திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தா ஆவார். தயவே கடவுள் தயவுடன் வாழ்க. அடுத்து அத்தியாயம் 10. கடவுளின் பெரு வடிவும் சிறு வடிவும். கடவுளின் பெரு வடிவும் சிறு வடிவும். கடவுளுக்கு பெரு வடிவம் எது? கடவுளுக்கு பெரு வடிவம் எது? அது எங்கே, எப்படி இருக்கின்றது? இது குறித்து விரிவான முறையில் விளக்கம் பெற வேண்டியிருக்கின்றது. இந்த உலகம், அதாவது மா பிரபஞ்சம் 17,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு 17,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இப்பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. வெறும் சூன்ய வெளி மட்டுமே இருந்தது. அதாவது வெற்று இடம் மாத்திரமே இருந்தது, ஸ்பேஸ். அந்த வெற்றிடத்தில் ஏதாவது இருந்ததா? அந்த வெற்றிடத்தில் ஏதாவது இருந்ததா? இக்கேள்விக்கு கிடைக்கும் பதில் மெய்ஞானியர் தனது சத்திய மெய்ஞானத்தால் கண்ட உண்மை என்ன எனில், அந்த அகண்டமான எங்கும் முடியாத எங்கெங்கும் நிறைந்த அந்த
இருள்மயமான வெறு வெளியில் வெற்றிடத்தில் அன்புமயமான ஓர் இருப்பு அன்புமயமான ஓர் இருப்பு தன்னந்தனியாய் தான் ஒருவராய் மட்டும் அருவ நிலையில் தோற்றக்கேடு இன்றி கால தூரம் முதலிய தத்துவங்கள் கடந்தவராய் இயற்கையாய் என்றென்றுமாய் எங்கெங்குமாய் இருந்து கொண்டிருந்தது. அதனையே வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி அந்த மெய்ப்பொருளாகிய கடவுள் இயற்கையிலேயே இருப்பது அற்புதத்திலும் அற்புதம், வியப்பிலும் பெருவியப்பு. இப்படி அந்த மெய்ப்பொருளாகிய கடவுள் அன்பு வெளி இயற்கையிலேயே இருப்பதுதான் அற்புதத்திலும் அற்புதம், வியப்பிலும் ஒரு பெரு வியப்பு. அப்படி அந்த எல்லையில்லாத அகண்ட பெருவெளியில் இருப்பதுதான் கடவுளின் பெரு வடிவம், அருவம் ஆகிய பெருவடிவம். இப்போது கேள்வி என்ன என்றால், அவர் ஏன் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து இதில் அநேகம் கோடி கோடி உயிரினங்களையும் மனிதர்களையும் உண்டாக்கி வாழ்விலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கும்படி செய்து கொண்டிருக்கின்றார்? உலக வாழ்விலே மனித இனம் அனுபவிக்கின்ற துன்பங்களை ஏட்டிலே எழுத முடியுமா? இது என்ன கடவுளுடைய திருவிளையாடலா? இப்படியான கேள்வி காலங்காலமாய் அறிஞர்கள் உள்ளத்திலே கேட்கப்பட்டுத்தான் வருகின்றது. சரியான பதிலைத்தான் எந்த மதமும் எந்த சமயமும் எந்த மார்க்கங்களும் கூற முடியாமல் திகைக்கின்றன. வள்ளலார் வழங்கிய சுத்த சன்மார்க்கத்தில்தான் இப்போது உண்மை உள்ளபடி அறியப்படுகின்றது. அந்த உண்மைதான் என்ன? இயற்கை உண்மையாகிய கடவுள் 3 விதமாய் விளங்கி கொண்டிருக்கின்றாராம். இயற்கை உண்மையாகிய கடவுள் 3 விதமாய் விளங்கி கொண்டிருக்கின்றாராம். அதுவே இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்பதாகும். அப்படி ஒன்றே 3ஆய் விளங்குதல் அவருக்கு இயற்கையாய் உள்ளதாம். அதாவது இதையே அன்பு, அருள், இன்பம் என்று கூறுகின்றார் வள்ளலார். அதாவது சத்து, சித்து, ஆனந்தம். இப்பிரபஞ்சம் தோற்றுவதற்கு முன் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும், அதாவது அருளும் ஆனந்தமும் இயற்கை உண்மையாகிய அன்பு இருப்பிலே ஒடுங்கி கிடந்ததாம். எப்படியும் அந்த அருளும் ஆனந்த அனுபவமும் எப்படியும் அந்த அருளும் ஆனந்த அனுபவமும் அனுபவப்பட்டாக வேண்டிய நியதி இருந்து வந்தது. எனவே தன்னை தானே அனுபவிக்க வேண்டியிருந்தது அந்த கடவுளுக்கு. அப்படி தன்னைத்தானே அனுபவிக்க அவரே தன் அருளால் அநேகம் கோடி கோடி அறிவு அணுக்களாய் தன் அருளால் அவரே அநேகம் கோடி கோடி அறிவு அணுக்களாய் இயற்கையிலேயே தோற்றம் கொண்டிருந்தார். அந்த அறிவு அணுக்களே ஆன்மாக்கள் எனப்படுகின்றது. இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்றுமே கடவுளுடைய சிறு வடிவம் ஆகும். சிறு வடிவம் என்றால் வடிவம்தான் அணுத்துவமானதே ஒழிய அது அகண்டாகாச வெளியில் நிறைந்து உள்ள முழு இயற்கை உண்மையையும் பூரணமாக தன் அகத்தே கொண்டதாய் விளங்குவதாகும். எனவேதான் இது அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா என்று தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் மொழிகின்றார்கள். இந்த ஆன்மாவிற்குள் கடவுளே தனிப்பெரும் கருணை வண்ணமாய் விளங்கி கொண்டிருக்கின்றார். எனினும் இந்த ஆன்மாக்கள் இயற்கையிலே அறிவு விளக்கமின்றி அஞ்ஞானம் என்கின்ற பாசாந்தகார இருளில் தன்னை அறியாது ஆணவம் என்கின்ற மலத்தால்
கட்டுண்டு கிடந்தன. இந்த இயற்கையான ஆணவ மலத்தை நீக்கிக் கொண்டு என்றென்றும் அருள் இயற்கை இன்பானுபவத்தில் என்றென்றும் அருள் இயற்கை இன்பானுபவத்தில் திகழ ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டார். இந்த இயற்கையாகிய ஆணவ மலத்தை நீக்க இயற்கையில் செயற்கையாகிய மாயா மலத்தையும் செயற்கையாகிய கண்ம மலத்தையும் சேர்க்க வேண்டியிருந்தது. அதற்காகவே இந்த பிரபஞ்சத்தை தன்னருளால் அகமிருந்து விரித்து ஆன்மாக்களை பூத பௌதிக பிண்ட உடலில் பிசிக்கல் பாடி பிண்ட உடலில் வரவழைத்து புறம் இருந்து சிறிது சிறிதாக அறிவு அனுபவத்தை ஏற்படுத்துகின்றார். முதலில் ஓரறிவு தாவர வர்க்கம் தொடங்கி ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என கோடிக்கணக்கான தேகங்களிலெல்லாம் செலுத்தி செலுத்தி புற இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்து பிறகு ஆறறிவாகிய மனித பிறப்பில் ஆயிரம் ஆண்டுகளாக மன அறிவை பக்குவப்பட வைத்து இப்பொழுதுதான் இந்த தருணத்தில்தான் தன்னைத்தானே உணர்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இந்த மனிதனுக்கு. இந்த உண்மையை சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் இப்பொழுது அறிகின்றோம். இனி ஆன்ம அறிவை கொண்டு அருள் உண்மையை அறிந்து கொண்டு ஆணவம், மாயை, கண்மமலம் எல்லாம் திருவருளின் மாற்ற தோற்றமே எனக் கண்டு அதுவே இப்பொழுது சுத்த சன்மார்க்கத்தில் ஞான தேகமாகவும் பிரணவ தேகமாகவும் சுத்த தேகமாகவும் ஆக்கப்பெற்று எல்லையில்லாத நெடுங்காலமும் அருட்பெரும் சுகத்தை அனுபவித்து கொண்டே இருக்க ஆணை செய்யப்பட்டுள்ளோம். இந்த விளக்கங்களை நமக்கு வழங்கியவர் திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தா அவர்கள். தயவே கடவுள், தயவுடன் வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.